Hi guys, welcome to my channel Sandy Megandia. Today class 23 finger designs தான் பார்க்க போறோம். First bridal design யூஸ் பண்ற finger design வந்து பார்ப்போம். அது வந்து front and back ரெண்டு இடத்துலயுமே வந்து அந்த டிசைன் யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்கு வந்து ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டபுள் லைன் போட்டு அதை திக் லைனா கன்வே பண்ணிக்கிறேன். அகைன் இன்னொரு லைன் போட்டு அம்ஸ் வந்து நான் டபுள் அம்ஸா யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கு மேல வந்து கொஞ்சம் பெரிய அம்ஸா யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இன்னொரு லைன் போட்டு அதை ஃபுல்லா திக் ப்ரெஷர்ல மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, அகைன் இன்னொரு லைன் போட்டு அதுக்கு மேல நம்ம அம்ஸ் போட்டு அம்ஸுக்கு மேல வந்துட்டு நம்ம வந்து வைன்ஸ் டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம். வைன்ஸ் டிசைனுக்கு மேல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அந்த வைன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மேல வந்து ஜஸ்ட் ஒவ்வொரு கர்வா வளைச்சி அதை ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மேல வந்துட்டு ஒரு லைன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் டபுள் லைன் போட்டு மெகந்தி வச்சு ஃபில் பண்ணி அகைன் இன்னொரு லைன்ஸ் போட்டு நான் டபுள் அம்ஸா போட்டுட்டு வைன்ஸ் டிசைன் போட்டு கீழே நம்ம எப்படி போட்டோமோ சேம் அதே மாதிரி நம்ம மேலேயும் அந்த கர்வ் வளைச்சி விட்டுக்கலாம். ஓகே, நான் வந்து அதுக்கு நடுவுல இருக்க ஸ்பேஸ்ல ஜஸ்ட் வந்து ஜிக்ஸாக்ல ஸ்டாண்டிங் லைன் வந்து வெர்டிகலாவும் ஹரிசாண்டலாவும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கு நடுவுல இருக்க ஸ்பேஸ்ல நான் டாட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு மேல இருக்க ஸ்பேஸ்ல வந்து நம்ம வந்துட்டு மெகந்தி வச்சு ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம அதை தொப்பின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் பிரைடல் டிசைனுக்கு யூஸ் பண்ற ஃபிங்கர் டிசைன். நம்ம இப்படிதான் ஒவ்வொரு டிசைனா கிரியேட் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபிங்கர் டிசைன்ஸ்க்கு போடுவோம். ஓகேவா, இது வந்து இப்படிதான் இருந்தா உங்களோட ஓன் டிசைன்ல எப்படி வேணா போடலாம். அதே மாதிரி நீங்க நிறைய டிசைன் வந்து சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கும் இப்படி போடலாம், பேக்குக்கும் சேம் இதே டிசைனே போட்டுக்கலாம். ஓகேவா, கிளியர். நெக்ஸ்ட் தொப்பி வைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மெகந்திய கட் பண்ணி கொஞ்சம் அதோட டிப் கட் பண்ணிட்டு அது வந்துட்டு நமக்கு வந்து தொப்பிக்கு யூஸ் பண்ணும் போது ஒரே ஈவனான சைஸ்ல நம்மளுக்கு ஒரு தொப்பி கிடைக்கும். நீங்க நார்மல்லே யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம மெகந்தி அதிகமா யூஸ் பண்ணிடும், ஒரு இடத்துல கம்மியா யூஸ் பண்ணிடும். அப்படி இருக்கும் போது அது வந்து பத்திட்ட பிறகு ஒரு இடம் டார்க்கா இருக்கும், ஒரு இடம் லைட்டா இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு சேம் நான் வந்துட்டு ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் டபுள் லைன் போட்டு அதை மெகந்தி வச்சு ஃபில் பண்ணிட்டு அகைன் இன்னொரு லைன் போட்டு அம்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கு மேல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இன்னொரு லைன்ஸ் போட்டு நடுவுல இருக்க ஸ்பேஸ்ல நம்ம வெர்டிக்கல் லைன்ல கொஞ்சம் கொஞ்சம் கேப்ல நம்ம வந்துட்டு கண்டினியூவா லைன்ஸ் போட்டுக்கலாம். லைன்ஸ் போட்டு ஒரு லைன் விட்டு அகைன் இருக்கிற டபுள் லைனை மெகந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. அகைன் இன்னொரு லைன் விட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டபுள் லைன் வந்து மெகந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு நடுவுல வந்துட்டு ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகேவா, இப்ப வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டு மெகந்தி ஃபில் பண்ணதுக்கும் ஒன்னு வந்து எம்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் மேல ஒரு லைன் போட்டு அதுக்கு மேல நம்ம அம்ஸ் போட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு சேம் மேலேயும் ஒரு லைன் போட்டு அம்ஸ் போட்டு இப்ப நடுவுல இருக்க கேப்ல நம்ம என்ன பண்ண போறோம், லோட்டஸ் போட போறோம். அது நம்ம கிராஸ்ல போட போறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கீழே வந்து கிராஸ்ல நான் வந்துட்டு ஒரு 3 லீவ்ஸ் வர மாதிரி லோட்டஸ் போட்டுக்கிறேன். மேலேயும் சேம் அதே மாதிரி போட்டுக்கிறேன். இந்த ரெண்டு சைடு கார்னர் இருக்குல்ல, அங்க வந்துட்டு நான் கம்மா டிசைன் போட்டுக்கிறேன். நடுவுல இருக்க ஸ்பேஸ்ல நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இது வந்து கட் ஒர்க் டிசைன் தான் நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, போட்டுட்டு இப்ப மேல வந்து சேம் நம்ம அந்த தொப்பி டிசைனை தான் நம்ம வைக்க போறோம். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் தேர்ட் டிசைன் ஸ்பைரல் போட்டு டபுள் அம்ஸ் போட்டு அதுக்கப்புறம் அம்ஸே கொஞ்சம் பெருசா போட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு லைன்ஸ் வந்து ஃபிங்கருக்கு ஏற்ற மாதிரி வளைச்சு போட்டு அங்க இருக்க கேப்ல மெகந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அம்ஸுக்கு நடுவுல இருக்க கேப்ல நான் ஜஸ்ட் ஒரு டாட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அதுக்கு மேல வந்து இன்னொரு லைன்ஸ் வந்து வளைச்ச மாதிரி போட்டு அதுக்கு மேல நான் அம்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா நடுவுல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு கீழே வந்து ஒரு வி ஷேப்ல டபுள் லைன் போட்டு அதை திக் ப்ரெஷர்ல மெகந்தில ஃபில் பண்ணிக்கிறேன். அகைன் மேல ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ நடுவுல இருக்கிற இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு 3 லைன்ஸ் போட்டு அதை வந்துட்டு ஃபுல்லா வந்து திக் ப்ரெஷர்ல நான் டாட்ஸ் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்ப இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபிங்கர் டிசைன். ஓகே, இப்ப கீழே வந்துட்டு நம்ம போட்ட லைன் அம்ஸ் போட்டு அதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம வந்து ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் டபுள் லைன் போட்டு அதுக்கு மேல இன்னொரு லைன் போட்டு ஓகே, இப்ப நடுவுல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும்ல, அந்த ஸ்பேஸ்ல ஃபுல்லா நான் வந்து சிம்பிள் ஃபில்லிங் தான் கொடுக்குறேன். ஓகேங்களா, நீங்க வந்து சிம்பிள் ஃபில்லிங் இதுதான் கொடுக்கணும்னா எது வேணா கொடுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் இப்போ ஃபோர்த் டிசைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மேல வந்து கிராஸ்ல டபுள் லைன்ஸ் போட்டு டபுள் அம்ஸா போட்டுட்டு இப்ப நம்ம மேல விட்ட கேப்ல ஃபுல் மெகந்தியை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம்.
ஓகே, அதுக்கு கீழே வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு கர்வ்ல லைன்ஸ் வந்து வளைச்சு போட்டுட்டு அந்த கேப்ல எல்லாமே நம்ம வந்துட்டு வைன்ஸ் டிசைன் வைக்க போறோம். ஆல்ரெடி இது வந்து நம்ம வைன்ஸ் டிசைன்லயே பார்த்ததுதான். ஓகே, இப்போ அதே கிராஸ்லயே வந்துட்டு டபுள் லைன் போட்டு அது திக் லைனா கன்வே பண்ணிட்டு அகைன் இன்னொரு லைன்ஸ் போட்டு நம்ம அம்ஸ் வந்து டபுள் அம்ஸா கொடுத்துக்கலாம். அது கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா இதுல வந்துட்டு நான் வந்து கம்மா டிசைன் வந்து கிராஸாவே தான் வரணும். கிராஸ்ல 2 சைடுமே போட்டு அதுக்கு நடுவுல வந்து லீஃப் டிசைன் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அதுக்கு கிராஸ்ல வந்துட்டு நான் வந்துட்டு டபுள் லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் டபுள் லைனா போட்டு அதை வந்து திக் ப்ரெஷர்ல ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நடுவுல இருக்க கேப்ல எல்லாமே மெகந்தியை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு உள்ள போட்ட டிசைன் வந்து ஹைலைட்டா தெரியும். சேம் இதுவும் கட் ஒர்க் டிசைன் தான். ஓகே, இப்போ அகைன் வந்து கீழே இன்னொரு லைன்ஸ் போட்டு நம்ம அம்ஸ் போட்டு அதுக்கு வந்து டியர் டிராப்ஸ் வந்து அதுக்கு மேல நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 5th டிசைன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல வந்துட்டு டபுள் அம்ஸ் தான் போட்டுக்கிறேன். இங்க வந்து நீங்க லாங் அம்ஸும் யூஸ் பண்ணலாம், ஷார்ட் அம்ஸும் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் வந்துட்டு லாங் அம்ஸே ரொம்ப குட்டி குட்டியா நான் மைன்யூட்டா போட்டிருக்கேன். அப்பதான் இது வந்து இதோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாவே நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ அதுக்கு மேல வந்துட்டு நம்ம அம்ஸே கொஞ்சம் பெருசா கொஞ்சம் லென்த்தா போட்டுட்டு அதுக்கு வந்து மேல வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு லைன்ஸ் போட்டு அதை ஃபுல்லா மெகந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அகைன் இன்னொரு லைன் ட்ரா பண்ணிட்டு நான் வந்து அதுக்கு மேல வந்து அம்ஸ் போட்டுக்கிறேன். அம்ஸ் போட்டு அதுக்கு மேல நம்ம வந்து வைன்ஸ் டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுக்கு மேல ஒரு கர்வ் மாதிரி நம்ம வந்துட்டு திக் ப்ரெஷர்ல ஹைலைட் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு உங்களுக்கு ஒரே ஈவனா வரலன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு லைன் போட்டு அந்த லைனுக்கு ஏத்த மாதிரி ஜஸ்ட் வந்து கர்வ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஈவனான ஷேப்ல திக் ப்ரெஷர்ல அந்த கர்வ் கிடைச்சிடும். ஓகே, இப்போ அதுக்கு மேல வந்து இன்னொரு லைன்ஸ் போட்டு நம்ம அம்ஸ் போட்டு அதோட சென்டர் பாயிண்ட்ல ஸ்பைரல் போட்டு அதை சுத்தியுமே அம்ஸ் போட்டு நம்ம வந்து அதை சுத்தி டாட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, அதோட சென்டர்ல நம்ம வந்து டியர் டிராப்ஸ் இங்க யூஸ் பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 2 டியர் டிராப்ஸ், அதுக்கு மேல வந்து 2, அதோட சென்டர்ல 1, அந்த மாதிரி அதுக்கேத்த மாதிரி ஒரு வி ஷேப்க்கு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கு மேல சேம் அந்த தொப்பி தான் நம்ம இங்க வைக்கிறோம். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இது எல்லாமே வந்து நம்ம பேக் சைட்ல போடுற டிசைன்ஸ். ஓகேங்களா, இது மோஸ்ட்லி நம்ம அரபிக் டிசைன், கல்ஃப் டிசைன் இதுல யூஸ் பண்ற டிசைன்ஸ் தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறது. ஓகேவா, இது வந்து அரபிக்லயும் கல்ஃப்லயும் நம்ம ஃப்ரண்ட்லயும் போடுவோம், பேக்லயும் போடுவோம். ஓகேவா, நான் உங்களுக்கு இதுல பேக்ல போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, கிளியர். இப்ப டிசைன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். அதுக்கு மேல வந்து அம்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கு மேல வந்துட்டு கொஞ்சம் அம்ஸ் வந்து பெருசா போட்டுட்டு இதுல வந்து கம்மா டிசைன் வந்து அதோட சென்டர் பாயிண்ட்ல நல்லா கொஞ்சம் பெருசா போட்டுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஃபிங்கரோட கிராஸ்ல ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க டிசைனை. அதுக்கு மேல வந்து லீஃப் டிசைன் போட்டுக்கலாம். ஓகே, இதோட எதிர் கார்னர்ல நம்ம வந்துட்டு ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்கு மேல அம்ஸ் போட்டு சேம் இதே டிசைனே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, மேல இருக்க கேப்ல நம்ம வந்துட்டு மெகந்தியை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க மேல கேப் விடாம இந்த டிசைனையே நீங்க மேல போட்டுட்டீங்கன்னா இதை ஃபுல்லா வந்து கட் ஒர்க் டிசைனா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்ல நீங்க இப்படி போடுறீங்கன்னா இப்படியும் போடலாம், இல்லைன்னா கட் ஒர்க் டிசைனா போடலாம். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு டியர் டிராப்ஸ் வந்து சின்னதா வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் பெருசு அப்படின்ட்டு கொஞ்சம் லென்த்தா வளைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா லைன்ஸ் வந்து ஜஸ்ட் வளைச்ச மாதிரி போட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ்ல அதை ஜாயின் பண்ணுமே ஒரு எஸ் ஷேப் போட்டு நீங்க இந்த வந்துட்டு திக் ப்ரெஷர் பண்ணீங்கன்னா அந்த வந்து ஷேப் வந்து நல்லா குண்டா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல கிடைச்சிரும். ஓகே, இது ஜஸ்ட் வந்து பிகினர்ஸ்க்காக ட்ரை பண்ற ஒரு விஷயம். இல்ல இந்த டியர் டிராப்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு வைக்கும் போது கொஞ்சம் நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம் அந்த வளைச்சி வர்றதுக்கு. அதுக்கு நம்ம எஸ் ஷேப் போட்டு போடும் போது ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ வந்துட்டு அகைன் இதுக்கு ஆப்போசிட்ல நம்ம சேம் டியர் டிராப்ஸ் வந்து 3 வச்சுட்டு லைன்ஸ் வளைச்சிட்டு அதுக்கு மேல அம்ஸ் போட்டு இதோட ஆப்போசிட்ல நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி போட்டா இது ஒரு டிசைனா மாறிடும். இது ஒரு மாதிரி வளைஞ்சு வரும், ஒரு கொடி டிசைன் மாதிரி இது இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
மேல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் வந்துட்டு லைன்ஸ் போட்டுக்கிறேன். அது ஃபுல்லா வந்து அதுக்கு மேல வந்து டாட்ஸ் வச்சுக்கிறேன். அகைன் டபுள் லைன்ஸ் போட்டு அது திக் ப்ரெஷர்ல மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிட்டு அகைன் இன்னொரு லைன் போட்டு அதுல அம்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒரு லைன்ஸ் போட்டு அதுக்கு மேல அம்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அந்த அம்ஸ் 2மே மீட் பண்ற மாரி இருக்கணும். அதுக்கு சென்டர்ல ஒரு லைன்ஸ் போட்டு உள்ள வந்துட்டு நான் வந்து லீஃப் வைன்ஸ் டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அம்ஸ்க்கு கீழே வந்து டபுள் லைன்ஸ் போட்டு அதை திக் ப்ரெஷர்ல மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அகைன் இன்னொரு லைன்ஸ் போட்டு நம்ம அம்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா கீழே வந்து அதோட சென்டர்ல ஸ்பைரல் போட்டு நம்ம அம்ஸ் போட்டுக்கலாம். அம்ஸ் போட்டு ஃபுல்லா டாட்ஸ் வச்சுட்டு அதோட சென்டர்ல நான் வந்துட்டு சேம் வந்து வைன்ஸ் டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இதுவுமே சேம் அந்த வந்து ஒரு வி ஷேப் வர மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் மேல வந்துட்டு ஒரு வி ஷேப் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கீழே வந்துட்டு ஒரு லைன்ஸ் போட்டு அதுக்கு நடுவுல வந்து நான் ஒரு ஹார்ட் ஷேப் போட்டுக்கிறேன். ஓகே, இதுல வந்து பிரைடோட நேமோட இனிஷியல் போடலாம், இல்லைன்னா யாராச்சோட நேம் போடுறதா இருந்தா இந்த 5 ஃபிங்கர்ஸ்லயுமே அவங்களோட நேம்ஸ் ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாம். இல்ல அதுல வேற ஏதாச்சும் யூனிக்கான டிசைன்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? உங்களோட ஓன் டிசைன். இப்போ வந்து ஃபுல்லா அதோட மெஹந்தியை வச்சு இருக்கிற கேப் எல்லாமே திக் ப்ரெஷர்ல ஹைலைட் பண்ணிக்கலாம். அப்பதான் அதோட அந்த ஆர்ட் ஷேப்பும் அது உள்ள போட்ட ஒரு டிசைனுமே நம்மளுக்கு ஹைலைட்டா தெரியும். ஓகே, இப்போ அதுக்கு அந்த வி ஷேப் மேல போட்டாலும் அதுக்கு மேல வந்து நம்ம அம்ஸ் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டு நம்ம வந்து ஒரு லைன்ஸ் போட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்மளுக்கு இன்னொரு லைன்ஸ் போட்டு நான் இதுல வந்து ஸ்டாண்டிங்ல வெர்டிக்கல் லைன் ஹரிசாண்டல் லைனா தான் நம்ம டிரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அதுக்கு சென்டர்ல இருக்கிற ஸ்பேஸ்ல எல்லாமே குட்டி குட்டியா நான் டாட்ஸ் வச்சு இந்த டிசைனே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் 10th டிசைன் பாத்தீங்கன்னா நம்ம ஃபிங்கரோட ஒரு சைடு சென்டர்ல நம்மளுக்கு வந்து ஸ்பைரல் போட்டு நம்ம அம்ஸ் போட்டு அதுக்கு மேல வந்து இன்னொரு பெரிய அம்ஸா நம்ம வந்துட்டு போட்டுட்டு இப்போ அதோட சைட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பைரல் கொஞ்சம் லைன் வளைச்சு ஸ்பைரல் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அகைன் வந்துட்டு டியர் டிராப்ஸ் வந்துட்டு நான் 2ஆ ட்ரா பண்ணிட்டு அது சேம் வந்துட்டு ஒரு லைன் வந்து வளைச்ச மாதிரி போட்டு அதுக்கு மேல அம்ஸ் போட்டு இப்ப மேல வந்துட்டு சிம்பிளா அப்படியே விட்டுட்டு அது ஃபுல்லா வந்துட்டு அம்ஸ்க்கு மேல நான் வந்து டாட்ஸ் வச்சுக்கிறேன். சேம் இங்கேயுமே நம்ம அதையே கண்டினியூ பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் இந்த ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.